அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மஞ்சுளா ஜோசப் நர்சிங் யூடியூப் சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாஃப் நர்ஸ் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஐடிபிபி அவங்க தான் ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரம் ஆர்மியிலேருந்து. நம்ம அதில் என்னென்ன வேக்கன்சி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து ஸ்டாஃப் நர்ஸ், ஃபார்மசிஸ்ட் அண்ட் ஏஎன்எம் வேக்கன்சிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி எங்கெங்கே இருக்குங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து நர்சஸ் அண்டு பேராமெடிக்கல் சம்மந்தமாக இருக்கிற எல்லா வேக்கன்சிஸ் அண்டு அதோட சம்மந்தமான நியூஸ் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ரெக்யூர்மெண்ட்டு. ஐடிபிபி பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ரெக்யூர்மெண்ட் 2024 ஓவர்வியூ தான். ரெக்யூர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா இண்டோ டெபியூட்டன்ட் பார்டர் போலீஸ் தான். போஸ்ட் நேம் வேரியஸ் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா 29 கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா ஐடிபிபி ரெக்யூர்மெண்ட் 2024. அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா ரெக்யூர்மெண்ட் ஆஃப் itbpolice.nic.in இதுதான் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அதில் தான் போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னங்கிறத பார்த்தலாம். ஸ்டார்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்றைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 29 ஜூன் தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நமக்கு 22 தான் வந்து ஆகுது. அதனால் இன்னும் 1 வீக் டைம் இருக்குது. அதனால் நமக்கு அதுக்கு ரெக்யூர்மெண்ட்ஸாக என்னென்ன சர்டிஃபிகேட் என்னென்ன வேணும் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்போது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 28 ஜூலை 2024 கொடுத்துருக்காங்க. பிஇடி பிஎஸ்டி டேட் பார்த்தோம் அப்படின்னா டு பி நோட்டிஃபைட் லேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் ஐடிபிபி பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ரெக்யூர்மெண்ட்டு எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டாஃப் நர்ஸஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி இவிஎஸ்க்கு வந்து 200 ருபீஸும், ஏஎஸ்ஐ கேட்டகிரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி இவிஎஸ்க்கு வந்து 100 ருபீஸும், எஸ்சி எஸ்டி ஃபீமேலுக்கு வந்து எதுவுமே கிடையாது, 0 தான் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் சீட்டு எந்தெந்த கேட்டகிரியில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பாருங்கள் ஸ்டாஃப் நர்ஸ் தான் எஸ்ஐன்னு கொடுத்துருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டருங்கிற மாதிரி அவங்க லாங்குவேஜுக்கு அது அப்படி சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து 10, அதில் அன்ரிசர்வ் பார்த்தோம் அப்படின்னா 6, எஸ்சிக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. மீதி ஓபிசியில் 3 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் 10 வேக்கன்சி. அப்புறம் ஏஎஸ்ஐ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் அவங்க ஃபார்மசிஸ்ட் லைனில் வராங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா 5 வேக்கன்சி. அதில் அன்ரிசர்வில் 3 கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு 1 கொடுத்துருக்காங்க, இவிஎஸ்க்கு 1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் மிட்வைஃப் கொடுத்துருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா ஏஎன்எம் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். 1 இயர் கோர்ஸ் பண்ணியிருந்தால் போதும். பட் ஆனால் ரெஜிஸ்டர் நர்சிங் கவுன்சில் வந்து கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு எத்தனை வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா 14 வேக்கன்சி. அன்ரிசர்வில் 5, ஓபிசியில் 4, எஸ்சிக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு 2 கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா த ஹெட் கான்ஸ்டபிள் மிட்வைஃப் ஏஎன்எம் போஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு போஸ்ட் ஆர் ஒன்லி ஓப்பன் டு ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏஎன்எம்னா அசிஸ்டன்ட் நர்சிங் மிட்வைஃப் இல்லைங்களா, அதனால் ஒன்லி ஃபீமேலுக்கு மட்டும்தான் அதில் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எலிஜிபிள் கிரைட்டீரியா ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா +2 பாஸ் பண்ணிவிட்டு ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி டிஜிஎன்எம் டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட ஓகே தான். அது போக பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 21 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் ஆகுறாங்க. அப்புறம் ஃபார்மசிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா +2 முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 20 இயர்ஸ்லேருந்து 28 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மிட்வைஃப்ரி பார்த்தோம் அப்படின்னா 10th பாஸ் பண்ணிட்டு ஆக்சிலரி நர்சிங் மிட்வைஃப்ரி முடித்தா போதும். அவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் உள்ளவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே உள்ள ஏஜ் லிமிட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபார் ஐடிபிபி பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ரெக்யூர்மெண்ட் 2024 இன்க்ளூடிங் த ஃபாலோவிங் ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், லாஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோட செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம
அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிவ்யூ யுவர் எலிஜிபிலிட்டி அக்கார்டிங் டு த ஐடிபிபி பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ரெக்யூர்மெண்ட் 2024 நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா, விசிட் த அஃபிஷியல் வெப்சைட் ரெக்யூர்மெண்ட் itbpolice.nic.in அண்ட் கிளிக் ஆன் த அப்ளை ஆன்லைன் லிங்க். அப்புறம் தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்ளீட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் அக்யூரேட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, அப்லோட் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் as per த கைட்லைன்ஸ் பிரகாரம் நம்ம கொடுக்கணும். ஃபிஃப்த் ஒன் பே த அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன் கொடுக்கணும். லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, சப்மிட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் பிரிண்ட் எ காப்பி ஃபார் யுவர் ரெக்கார்ட்ஸ்க்காண்டி வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுவுமே நம்ம அந்த அப்ளை பண்ணுற ஆன்லைன் லிங்க் வந்து அந்த 29 தான் நமக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் நம்மளால் அப்ளை பண்ணுறது லிங்க் வந்து இருக்காது. அதனால் இப்போவே செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க. 29th ஜூனு நம்ம அந்த டேட்டில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நர்சிங் முடித்தவங்க யாராட்டும் இருந்தாங்க, ஏஎன்எம் ஃபார்மசிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது போன்ற மற்றொரு நர்சிங் சம்மந்தமான பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.